ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். என் பேர் பிரியா வெங்கட். நம்மளுடைய ஆசையை எளிதில் அடைய முடியாமல் இருப்பதற்கு காரணம் நம்மளுடைய எண்ணங்கள் தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஸோ இந்த எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்களா இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை எளிதில் நம்ம அடைஞ்சிட முடியும். இதே நம்ம மனசுக்குள்ள இருக்க எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்களா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஆசையை அடையிறது கஷ்டம். ஓகேங்களா? இதுக்கு காரணம் என்ன? ஏன் நமக்குள்ள அதிகப்படியான எதிர்மறை எண்ணங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏன் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகளின் மூலமாக நம்மளால நம்மளுடைய ஆசையை எளிதில் அடைய முடியல. ஏன்னா அந்த கர்மா நம்மளுடைய குறிக்கோள்களுக்கு தடையா இருந்துட்டு இருக்குது. ஸோ இந்த கர்மா எப்படிலாம் நமக்குள்ள வந்து சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜீன்ல நம்மளுடைய முன்னோர்களோட பாவ புண்ணிய கணக்கும் நம்மளுடைய ஜீன் வழியாக நமக்கு வந்து சேரும். அதே மாதிரி நம்ம பிறந்த பிறகு நம்மளுடைய சுற்று வட்டாரம் அதிலிருந்து நம்ம கர்மா சேரும். கூடவே நம்ம வளர வளர நாம செய்யக்கூடிய சில செயல்களெல்லாம் கர்மா வினை கூடிட்டு தான் இருக்கும். பல்வேறு வழிகளிலிருந்து இந்த கர்மா நமக்கு ஆட் ஆயிட்டே இருக்குது. ஸோ கர்மா ஆட் ஆகும்போது நமக்கு எதிர்மறையான எண்ணங்கள் அங்க அதிகமா இருக்கும். அப்போ நம்ம குறிக்கோளை அடையிறதுக்கு ரொம்பவே சிரமம். அப்போ இந்த மாதிரி கர்மாவை நம்ம வெளியில கொண்டு வரலாம். அதுக்கான சில பயிற்சிகளை செஞ்சோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம விடுபட்டு நமக்கு என்ன தேவையோ அதை எளிதில் அடைய முடியும். ஓகேங்களா? அதை பத்தின வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கர்மாவை எப்படி நீக்கிறது, அது கூட நம்மளுடைய ஆசைகளை எளிதில் நம்ம மனசுக்குள்ள இருக்க எதிர்மறை எண்ணத்தை எப்படி அழித்து அதன் மூலமாக நம்மளுடைய குறிக்கோளை எப்படி அடையலாம் அப்படிங்கறத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம உடம்புல 2 விதமான கழிவுகள் இருக்குது. ஒன்று உடல் உறுப்புகள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய கழிவு, இன்னொன்று நம்ம மனசுல ஏற்படக்கூடிய கழிவு. இந்த 2 கழிவும் வெளியேறதுக்கு அதை ப்ராசஸ் பண்றது எப்போ அப்படின்னா நைட் நேரத்தில் ஆகும். கழிவு விடிந்த பிறகு காலையில எந்த பிறகு நம்ம உடல் கழிவை வெளியேற்றிடுவோம். காலை கடன் முடிச்சு குளிச்சுட்டு நம்மளுடைய உடல் உறுப்புகள்ல உள்ள கழிவை வெளியேற்றுவோம். ஓகேங்களா? மனசுல உள்ள கழிவை வெளியேற்றணும் அப்படின்னா அதுக்கு பேர் காந்த கழிவுன்னு சொல்லுவாங்க. இதுவுமே ரெடியா இருக்கும். ஆனா நம்ம அதை வெளியேற்றுறோம்னு பார்த்தா இல்லவே இல்லை. ஸோ நம்ம உடல்ல உள்ள கழிவை ஈஸியா வெளியேற்ற முடியும். நம்ம மனசுக்குள்ள இருக்க கழிவை வெளியேற்றதுனால அது நமக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. இந்த காந்த கழிவை வெளியேற்றாம இருப்பதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசு முழுக்க நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள் ஆக்கிரமிச்சிடும். நம்மளுடைய ஆசைகளை குறிக்கோளை அடையிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ யாரெல்லாம் அவங்களுடைய ஆசைகளை அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த காந்த கழிவை வெளியேற்றிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுனீங்க அப்படின்னா அந்த விஷயம் எளிதில் நடக்கும். இப்போ வாங்க காந்த கழிவை எப்படி வெளியேற்றலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஒன்றும் இல்லைங்க, இது குளிச்சாவே போயிடும். ஆனால் குளிக்கும்போது சில இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் போறிய இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்புல உள்ள நம்ம மனசுல இருக்கிற அந்த காந்த கழிவு வெளியேறிடும். ஓகேங்களா? இதுக்கு குளிச்சா போதும். குளிக்கும்போது என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம அப்படியே குளிக்கும்போது நம்ம வாயை திறந்துகிட்டு குளிப்போம். அப்போ நம்மளுடைய வாய் வழியாக காத்து உள்ள போகும். அப்போ கழிவு வெளியேறும்போது காந்த கழிவு நம்மளுடைய மனசுல இருக்கிற அந்த காந்த கழிவு வெளியேற்றும் விடாம இந்த வாய் வழியாக போற காத்து அதை அடைச்சிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா குளிக்கும்போது வாயை மூடிட்டு குளிக்கணும். ஆனா குளிப்போமான்னு பார்த்தா முடியாது. அதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல தண்ணிய கொஞ்சம் வாயில ஊத்திக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்ரூம் போங்க. வாயில வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்றோம்னா குளிக்கிறீங்க. குளித்து முடித்த பிறகு அந்த வாயில உள்ள தண்ணிய கீழே துப்பிடுறீங்க. இப்ப அந்த தண்ணி வழியாக நம்ம மனசுல இருக்க அந்த காந்த அலைகள் எல்லாமே வெளியேறிவிடும். இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள நம்ம மனசுல உள்ள காந்த கழிவை எளிதில் வெளியேற்ற முடியும்.
ஓகேங்களா? இந்த காந்த கழிவை வெளியேற்றும் போது நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுவாசம் ரொம்ப நல்லா சீராக இயங்கும். நம்மளுடைய நுரையீரல் பகுதி மிக மிக அற்புதமாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் கிட்னி இது எல்லாமே ரொம்ப சீராக, சுத்தமாக செயல்படும். ஸோ இந்த மாதிரி காந்த கழிவை வெளியேற்றும்போது, நம்முடைய மனசுல உள்ள அழுக்கும் வெளியேறிடும். நம்ம உடல்ல உள்ள உறுப்புகளும் சீராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால இந்த விஷயத்த நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்மளுடைய குறிக்கோள அடையணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்? இது எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. அது கூட ஒரு நோட் எடுத்துக்கங்க. ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கங்க. இன்னொன்னு வந்து ஒரு அ நோட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? நம்ம விருப்பம் தான். இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா, சோஃபால உட்காந்துக்கங்க. ரிலாக்ஸா உட்காந்துக்கங்க. உங்களுக்கு வந்து உங்களுடைய உள் உணர்வு எப்ப சொல்லுதோ, அந்த நேரத்துல இது பண்ணும்போது, அதுக்கான ரிசல்ட் மிக விரைவில் கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? இப்போ ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கங்க. உங்களுக்குள்ள இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள் என்னென்ன இருக்கோ, அதெல்லாம் எழுதுங்க. உங்களுக்குள்ள உள்ள எதிர்மறை எண்ணங்கள், உங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் என்னென்ன இருக்குதோ, அவை எல்லாத்தையுமே எழுதுங்க. ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அது எழுதி முடிச்சுட்டு, நீங்க படிக்கும்போதே, இவ்ளோ எதிர்மறை எண்ணங்கள் இருக்குதோ! அப்படின்னு நமக்கு தோணும். சரிங்களா? இத எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு கப் எடுத்துக்கங்க. அதுல கொஞ்சம் தண்ணீய ஊத்திக்கங்க. அந்த தண்ணீல கல் உப்பு சேர்த்து கலக்கிக்கங்க. ஓகேங்களா? இப்போ இந்த உப்பு இந்த தண்ணீல கரைஞ்சதுக்கு பிறகு, நம்ம எழுதி வச்சிருந்த அந்த நெகட்டிவா எழுதி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா? அந்த பேப்பர அந்த உப்பு தண்ணிக்குள்ள போட்டுருங்க. அந்த தண்ணீல நம்ம எழுதின எழுத்துக்கள் எல்லாம் அழிந்துவிடும். ஓகேவா? இப்போ இந்த கப்புல இருக்கிற அந்த தண்ணி, அந்த பேப்பர் எல்லாத்தையும் ஒரு மனிதர்கள் கால்படாத இடத்துல அத ஊத்தி விட்டுருங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? பண்ணதுக்கப்புறம், நீங்க வாங்கி வச்சிருந்த அந்த நோட் எடுத்துக்கங்க. இப்போ அதுல உங்களுடைய குறிக்கோள அடையறதுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ, அது எல்லாத்தையும் எழுதப் போறோம். அதை எழுதுங்க. இந்த இடத்துல எந்த ஒரு நெகட்டிவான வார்த்தைகளும் இந்த இடத்துல வரவே கூடாது. அதுல நீங்க கவனமா இருங்க. எனக்கு பணம் வேணும் அப்படின்னா, பணம் வேணும் அப்படின்னு எழுதணும். இந்த பணம் எதுக்கு வேணும்? கடன் அடைக்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, கடன் அடைக்க பணம் வேணும் அப்படின்னு கேட்காதீங்க. அங்க கடன் அப்படிங்கிறது எதிர்மறையான விஷயம். அதனால நம்ம எழுதும்போது ரொம்பவே நேர்மறையான வார்த்தைகள பயன்படுத்தி எழுதுங்க. எவ்ளோ எழுத முடியுமோ எழுதுங்க. என்னென்ன நல்ல விஷயங்கள் நீங்க எழுதணும்னு நினைக்கிறீங்களோ, அத்தனையும் எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம், இத வந்து பூஜை ரூம்லயோ, இல்ல உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல வச்சா, எனக்கு இந்த இடம் ஹேப்பியா இருக்கு. நீங்க இருக்கக்கூடிய இடம் ரொம்ப மனப்பூர்வமா, மகிழ்ச்சியா இருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த மாரி இடம் இருந்தாலுமே, அந்த நோட்ட அத அங்க வச்சிருங்க. இத வந்து டெய்லியுமே எழுதலாம். அந்த நோட்டு தீர்ற வரையில எழுதலாம். தீர்ந்த பிறகும் இத நீங்க ஒரு பழக்கமாவே பழகிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பழக்கம் வந்து நீங்க ஒவ்வொரு டைமும் நீங்க எழுதிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு நோட்டு தீர்ந்தாலும் அடுத்த நோட் எழுதுவீங்க. அடுத்த நோட் எழுதுவீங்க. இந்த மாரி எழுத எழுத உங்களுக்குள்ளேயே நெறைய பாசிட்டிவான எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ளேயே உள்ள நெறைய நெறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறத நீங்க உணர முடியும். ஓகேங்களா? இந்த பதிவுல 2 விஷயம் பார்த்திருக்கோம். ஒண்ணு வந்து நம்ம கூட இல்ல. நம்மள உள்ள காந்த கழிவை எப்படி வெளியேற்றணும்? அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆசைகளை எப்படி எளிதில் அடையலாம்? அப்படிங்கிற 2 விஷயத்த பார்த்திருப்போம். இந்த 2 விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணி, உங்களுடைய எதிர்மறை எண்ணத்தை அழித்துவிட்டு, அதற்கு பதிலாக நேர்மறை எண்ணத்த கொண்டு வந்து, உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைய வேண்டும். கண்டிப்பா இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு துணை புரிவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ டூ ஆல். தேங்க் யூ டூ யூ.